இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு. ஆனால் எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா? ஏசி போட்டு தர முடியுமா? நாங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. கிடைச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ரெக்வஸ்டுக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாருடைய குரலாவும் தம்பி மாறி இருக்கான். ஹாஸ்டல் பசங்க எப்பவுமே பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு. 2500 பசங்க அதில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி 250 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து 350 ருபீஸ் ஆக்கினாங்க. அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி வசதி, இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம். 2500 பசங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும். நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும்.